சிவன் ஏன் பிரம்மன் தலை கொய்தார் தெரியுமா? தாமரை பூவை சிவ வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடாது. தாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. பிரம்மா படைப்பு கடவுளாக இருந்தாலும் ஒரு சமயம் ஆணவம் கொண்டார். உலகை படைத்தவர் தானே என்று தன்னை உயர்ந்தவராக கருதினார். இதே நேரத்தில் விஷ்ணுவுடன் பிரம்மாவுக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் தங்களை தாம் உயர்ந்தவராக கூறிக்கொண்டனர். மேலும் யார் உண்மையில் முதன்மையானவர் என்று தீர்மானிக்க முடியாமல் போயினர். இந்த வாக்குவாதத்தின் போது திடீரென ஒரு மகத்தான ஒளிமயமான ஜோதி லிங்கம், அளவிட முடியாத சிவலிங்கம் அவர்கள் முன் தோன்றியது. இந்த ஜோதி லிங்கத்தின் உயரத்தையும் ஆழத்தையும் கண்டறிந்தவர் உயர்ந்தவர் என்று ஒரு சவால் ஏற்பட்டது. பிரம்மா ஒரு அன்னப்பறவையாக மாறி மேலே பறந்து சென்றார். விஷ்ணு ஒரு வராகமாக மாறி கீழே தோன்றினார். ஆனால் எவ்வளவு முயன்றும் இருவராலும் ஜோதி லிங்கத்தின் முடிவை காண முடியவில்லை. விஷ்ணு திரும்பி வந்து, நான் முடிவை காணவில்லை, சிவனே முதன்மையானவர் என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா தன் ஆணவத்தால் ஒரு தாமரை பூவை சாட்சியாக கொண்டு, நான் ஜோதிலிங்கத்தின் உச்சியை கண்டேன் என்று பொய் கூறினார். தாமரை பூவும் இந்த பொய்யை ஆதரித்தது. இதை கேட்ட சிவன் கோபமடைந்தார். அவர் ஒரு பயங்கரமான உருவத்தில் பிரம்மாவின் ஆணவத்தை அடக்குவதற்காக அவரது 5 தலைகளில் ஒரு தலையை கொய்தார். மேலும் தாமரை பூவை சிவ வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடாது என்று சாபமிட்டார்.